ஒருவேளை திடீர்னு சூரியன் மறைந்தால் என்ன ஆகும்? வாங்க இன்னைக்கு வீடியோல அத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல புது புது கண்டென்ட் போடுறதுக்கு எனக்கு உதவியா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சூரியன் மறைந்தது ஒரு இயல்பான விஷயம். ஆனால் எந்த முன்கணிப்பும் இல்லாமல் திடீரென சூரியன் நிரந்தரமாக மறைந்து போனால் என்ன ஆகும்? அதாவது சூரிய ஒளி நம் பூமியை வந்தடைய 8.5 நிமிடங்கள் ஆகின்றன. எனவே சூரியன் திடீரென பூமியை விட்டு நிரந்தரமாக மறைந்து போனாலும் 8.5 நிமிடங்களுக்கு சூரிய ஒளி பூமியில் தென்படும். அதன் பிறகு சூரியன் மறைந்ததால் பூமி இருளில் மூழ்க ஆரம்பிக்கும். ஆனால் பூமியை விட்டு வெப்பம் உடனே நீங்காது. தக்க வைக்கப்பட்ட வெப்பம் மூலம் சிறிது காலத்துக்கு பூமியில் இருக்கும். ஆனால் சூரியன் மறைந்ததால் சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் அனைத்தும் தாறுமாறாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்க ஆரம்பிக்கும். அதற்குள் பூமியில் இருள் சூழ்ந்ததால் விபத்து போன்றவை நடந்து மனித இனம் அழிவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும். பூமி சூரியனின் ஈர்ப்பு விசையை இழந்து நேர்கோட்டில் பயணிக்கும் போது நாம் ஒருவேளை உயிரோடு இருந்தால் வியாழன் கிரகத்தின் வெளிச்சத்தில் வியாழன் கிரகத்தை பூமி கடந்து செல்வதை காண இயலும். பின்பும் தாவரங்கள் அனைத்தும் மடிந்துவிடும். பெரிய மரங்கள் மட்டும் சில காலம் தாக்குப்பிடிக்கும். பின்பு அதுவும் அழிந்து போகும். இது நடக்கும்பொழுது பெரும்பாலும் மனித இனம் அழிந்து போய் இருக்க வாய்ப்பு அதிகம். பிறகு பூமி ஒரு நூற்றாண்டு இந்த நிலைமையில் இருந்தால், ஒருவேளை எந்த விண்கல் மற்றும் கோள்கள் ஆகி மற்றும் மோதாமல் இருந்தால் பூமியை பனி சூழ ஆரம்பிக்கும். பூமி முழுவதுமாக உறைந்து போகும். இதுபோல் சூரியன் ஒருவேளை திடீரென நிரந்தரமாக மறைந்தால் இது போன்ற மோசமான விளைவுகளையே பூமி சந்திக்கும். ஆனால் இது போல மறைவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள். என்ன நண்பர்களே, பூமி திடீரென மறைஞ்சு போனால் என்ன ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்த வீடியோவில் வேற ஒரு தலை போல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.